தமிழகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான ஆட்சி அமைந்த பிறகு தாவேகா கட்சியின் செயல்பாடுகள் தமிழக அரசியலில் மட்டுமல்ல இந்திய அளவில் அரசியல் நோக்கர்களால் உற்று பார்க்கும் ஒரு கட்சிக்கான அடையாளத்தின் உச்சமாகவே தற்போது தாவேகா உருவெடுத்து வருகிறது. இந்த நிலையில் கூடா நட்பு கேடாய் முடியும் என்று சொல்லி தங்களுடைய அரசியல் பயணங்களை பயணித்த திமுக தற்போது கூடா நட்புக்கு கூட துணை செய்ய வேண்டிய நிலையில் தள்ளப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த வகையில் பாரதிய ஜனதாவிது கடுமையான விமர்சனங்களை மதவாத சக்திகள் என்று விமர்சித்த திராவிட முன்னேற்ற கழகம் தற்போது தன்னுடைய நட்பு ரீதியான உறவுகளை வலுப்படுத்திக் கொள்ள தலைநகரில் தங்களுக்கான உறவுகளை அதிகார மையத்துடன் நெருங்கி பழகுவதற்கான சூழலை உருவாக்கி வருவதையும் சமீப நாட்களாய் காண முடிகிறது. மதவாத சக்திகள் என்று மத்திய அரசை கடுமையாய் விமர்சித்த திராவிட முன்னேற்ற கழகம் தற்போது நெருக்கமான உறவுகளை பாஜகவுடன் வைத்துக் கொள்வதற்கான அரசியல் அணுகுமுறைகளை மேற்கொண்டு வரும் காட்சிகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அரங்கேறி வரும் நிலையில் தற்போது பாரதிய ஜனதா கட்சியே தானாகவே இறங்கி வந்து திமுகவின் உறவை தேடும் நிலைக்கு தற்போது தள்ளப்பட்டிருப்பதும் அரசியல் நோக்கர்களால் உற்று பார்க்க வேண்டிய ஒன்றாக கருதுகின்றனர். மத்தியில் ஆளும் பாஜக தலைமையிலான அரசு சிஜேபி என்னும் ஒரு கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் இளைய பட்டாளத்தின் போராட்டத்தினால் அரண்டு மிரண்டு கிடக்கும் இந்த தருணத்தில் நாடாளுமன்றத்தில் தங்கள் நிறைவேற்றப்பட வேண்டிய மசோதாக்களை முழுமையாக நிறைவேற்ற மாநிலத்தில் சக்தி வாய்ந்த கட்சிகளுடன் இணக்கமான சூழலை உருவாக்க வேண்டிய மனநிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதையும் தற்போது காண முடிகிறது. அந்த வகையில் தலைநகர் டெல்லியில் மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் கொண்டுவரவுள்ள தொகுதி மறுவரையறை மசோதாவை மீண்டும் நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கான தீவிர முயற்சிகளில் தற்போது பிரதமர் மோடி தலைமையிலான அரசு களமிறங்கியிருக்கும் இந்த சூழலில் இதற்கு சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் 131வது அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவுக்கு 2 பங்கு பெரும்பான்மை கிடைக்காததால் இந்த மசோதாவை தற்காலிகமாக நிறைவேற்ற முடியாமல் திணறி போய் நிறுந்த நிலையில் தற்போது மழைக்கால கூட்டத்தொடரில் எப்படியாவது அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதான நிலைப்பாட்டில் பாஜக அரசு உறுதி கொண்டுள்ளது. இந்த நிலையில் தேசிய அரசியலில் தற்போது மிகவும் உற்று நோக்கப்படும் ஒரு முக்கிய அரசியல் நகர்வுகளை நகர்த்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி திட்டமிட்டிருப்பதாகவும் இதற்காக தலைநகரில் பல்வேறு உயர்மட்ட பேச்சுக்குழு வார்த்தைகளை நடத்தியிருப்பதாகவும் சில முக்கிய தலைவருடன் ரகசிய பேச்சுவார்த்தைகள் அரங்கேற்றியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த வகையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி விரைவில் சென்னை வந்து தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து இந்த மசோதாவுக்கு ஆதரவை கோர இருப்பதான செய்திகள் தலைநகர் டெல்லியில் உச்ச செய்தியாக உலா வந்து கொண்டிருக்கிறது. ஓடம் ஒரு நாள் தேரில் ஏறும் என்பதைப் போல பாஜகவை தேடி சென்ற திமுகவின் நிலை மாறி தற்போது பாஜகவே நேரடியாக திமுகவை நாடி வர வேண்டிய நிலைக்கு தற்போது இந்த மசோதா கொண்டு வந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த வகையில் தமிழக சட்டப்பேரவையில் அதன் பின்னணியில் உருவான அரசியல் நகர்வுகள் திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இடையிலான பல கால உறவுகள் முறைந்து போயுள்ள இந்த நிலையில் தொகுதி பங்கீட்டில் ஏற்பட்டுள்ள கசப்புகள் மற்றும் காங்கிரஸ் தலைமை காட்டிய அலட்சிய போக்கியின் காரணமாகவும் இருதரப்பு உறவுகளுக்குள் ஏற்பட்ட கசப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் எதிரிக்கு எதிரி நண்பன் என்பதான நிலைப்பாட்டில் தற்போது ஒரு புதிய அரசியல் அத்தியாயத்தை அரங்கேற்ற பாஜக திட்டமிட்டிருக்கிறது. தற்போது திமுகவை வெறுக்க துவங்கி இருக்கும் காங்கிரசும் காங்கிரஸை விலக்கி நிற்க பார்க்கும் திமுகவின் மனநிலையும் உணர்ந்து கொண்ட பாஜக தற்போது தனக்கான வேளைகளை இதை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முற்பட்டு வருவதையும் பார்க்க முடிகிறது. அதே நிலையில் காங்கிரஸை அரசியல் ரீதியாக தனிமைப்படுத்த வேண்டும் என்பதில் கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கும் திமுகவின் தலைமையை உறுதியாய் நிற்பதையும் கண்டுகொண்ட பாஜக தற்போது திமுகவுடன் நெருக்கம் காட்டி அதன் மூலமாக தங்களுக்கான ஆதாயத்தை அடைய திட்டமிட்டு வருகிறார்கள். குறிப்பாக தொகுதி மறுவரையறை செய்யப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பில் வைத்திருந்த தென் மாநிலங்களில் குறிப்பாக மாநிலங்கள் அவை இடங்களில் குறைந்தது வட மாநிலங்களில் ஆதிக்கம் அதிகரிக்கும் என்ற கடுமையான எதிர்ப்பை திமுக தொடர்ந்து முன்வைத்திருந்தது என்பதான நிலைப்பாட்டில் இருந்து தற்போது தனது மனதை மாற்றிக்கொள்ள மனப்பக்குவத்தை ஏற்படுத்தி வருகும் சூழலை பாஜக அதற்கான சூழலை உருவாக்கி தந்து வருகிறது. தென் மாநிலங்களில் பிரதிநிதித்துவம் பாதிக்கப்படாத வகையில் அனைத்து மாநிலங்களுக்கும் குறைந்தபட்சமாக 50% இடங்களில் அதிகரிக்க செய்யும் புதிய பார்முலாவை மத்திய அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கைகளில் முன்வைத்திருப்பதால் இதனால் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். பாரதிய ஜனதா கட்சி தற்போது முன்வைக்கக்கூடிய அந்த மசோதாவின் வாயிலாக தற்போது தமிழகத்தில் பாண்டிச்சேரி உள்ளிட்ட தமிழகத்தில் 39 நாடாளுமன்றங்களில் அப்படியே இரட்டிப்பானால் ஏறக்குறைய 80 தொகுதிகளை பெறுவதற்கான சூழல் உருவாகும் என்பதான நம்பிக்கை வார்த்தைகளை சொல்லி இதன் மூலமாக தேசிய அளவில் அதிகமான எண்ணிக்கை கொண்ட மாநிலங்களில் தமிழகமும் ஒரு பெரிய முதலிடத்தில் இருப்பதற்கான தமிழகமும் தனது வலிமையை அதிகரித்துக் கொள்வதற்கான சூழல் உருவாகும் என்பதான ஆசை வார்த்தைகளை சொல்லி இந்த மசோதாவுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்பதான நிலைப்பாட்டில் வேகப்படுத்தி வருகிறது பாஜக. ஒருவேளை பாஜக இந்த மசோதாவை நேரடியாக திமுக ஆதரிக்கவில்லை என்றாலும் கூட இந்த வாக்கெடுப்பின் மசோதாவின் வாக்கெடுப்பு நடைபெறும் பொழுது நடுநிலை வகித்தாலும் போதும் அதுவும் பாஜகவுக்கு வெற்றிக்கான சூழலை உருவாக்கி தந்துவிடும் என்பதற்காக தற்போது பாரத பிரதமர் நரேந்திர மோடியே திமுகவின் தலைவர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்திப்பதற்கான திட்டத்தை தீட்டி அதற்காக சென்னை வரவும் தயாராக இருப்பதாகவும் சில செய்தி
செய்திகள் தலைநகரிலிருந்து உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது. எந்த நேரத்திலும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை பாரத பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பதற்கான சூழல்கள் அரங்கேறும் என்பதான செய்திதான் தற்போது அரசியல் களத்தில் முன்வைக்கப்படும் எதிர்பார்ப்புகளின் செய்தியாக நிற்கிறது. எனவே இந்த நிலையில் கடந்த கால பயண அனுபவத்தின் பாடங்களை மீண்டும் ஸ்டாலின் பாஜகவுடனான உறவை வைப்பதன் மூலமாக மத்தியில் ஆளும் பாஜகவுக்கு உறவு பாலம் நீட்டுவதன் மூலமாக தங்களின் கட்சிக்கு மீண்டும் மகுடம் சூட்ட தயாராகி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த அரசியல் அணுகுமுறைகளில் அடுத்த கட்ட நகர்வுகள் இந்தியாவின் தேசிய அரசியல் வரலாற்றில் மேலும் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.